ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் வந்துட்டு சார் என் பிள்ளை எதுவும் பண்ணியிருக்க மாட்டா சார், என் பிள்ளை எதுவும் பண்ணியிருக்க மாட்டா சார்னு வெளியே வந்து கதர்னு கதறாரு நம்ம பாண்டியனா கொக்கா கொக்கா அப்படின்னு பாட்டை போட்டு விட்டவங்க திடீர்னு பார்த்தா பாண்டியனை பார்த்து பாவமாக பாட்டு போடுறாங்க. என்னடா இது இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி பரவாயில்ல விடுங்க, கொஞ்சம் ஃபீல் பண்ணாலும் இன்னொரு பக்கம் வந்து நமக்கு கதிரோட நினைப்பு போகிறோம். அந்த பொண்ணுக்கு ஏதோ ஆயிடுச்சு, அந்த பொண்ணுக்கு ஆபத்து போயிட்டுருக்கு, அவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க, நீங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கத்துன்னு கத்துறாங்க. அந்த டைம் பார்த்து போலீஸ் வந்து நீ தாண்டா ஏதோ பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. சில சமயம் உண்மை நம்ம கண்ணு முன்னாடியே இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்கங்க. அந்த டைம் நம்ம மிஸ் பண்ணிடாதீங்க, வருத்தப்படுவீங்க அப்படின்ற மாதிரி ஆகிடும். கடைசியில் மிஸ் பண்ணி வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் இவர் எவ்வளோ சொல்ல கேட்காம டே என்னடா பண்ணுற, கட்டுப்பூச்சி வேலையை காட்டுடான்ற மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு நீ எப்படி கதற அடிப்ப அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தாங்க இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் கோமதி அம்மா பெத்த புள்ள பாசமாச்சு உட்காந்து புலம்புன்னு புலம்புறாங்க, கதர்னு கதறாங்க. அதெல்லாம் விட ஹைலைட்டே பாட்டி ஒரு பக்கம் போய் பாருடா, நம்ம ராஜபுருஷ தப்பானவர் கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு அட்வைஸ் பண்ணுறாங்களாமா. அதாவது ராஜுவோட அப்பாவுக்கு பயங்கர அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து வெளியே வந்தவர் சும்மா விடுவாரா, அதாவது சின்னவருங்க இவர் கம்முன்னு விட்டுறதை விட்டுட்டு சின்ன புல்லட் பாண்டி கம்முன்னு இருக்கணும், இப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் வெளியே வந்து பாண்டியனை உரண்ட இழுக்க உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. சொல்லி தான் தொலைங்களேடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ராஜ் இருந்துட்டு எங்களோட கல்யாணம் எப்படி நடந்தது தெரியுமான்னு சொல்ல, ஐயோ உண்மையை உளறிடாதடி போச்சிடி சோழி முடிஞ்சிரும்ன்றாங்க. இந்த உண்மையை சொன்னாதான் ரெண்டு குடும்பமும் சேரும்னா சொல்லி தான் தொலைங்கலாம் பக்கிகளா. இன்னைக்கே இதுக்கு ஒரு எண்டு கார்டு வச்சிருவாங்கன்னு பார்த்தா கடைசியில் சொல்லவே இல்லைங்க. அதுக்கப்புறம் ராஜி வேணான்னு சொல்ல, எங்க கல்யாணம் திருச்செந்தூர்ல நடந்துச்சு, எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ இவ ஆரம்பிச்சிட்டாடா. ஓகே.